உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும், எப்படிப்பட்ட ஆயுதமா இருந்தாலும் அது வாய்க்காதே போகும். உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போட்டிருக்கலாம், உன்னை எப்படியாவது நாசம் செய்யணும்னு நினைச்சு உனக்கு மேல திருட்டு பட்டம் கட்டி இருக்கலாம். இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த போலீஸ்காரர்களுக்கு உண்மையிலேயே அவர்கள் என்ன தங்களை யார் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தங்களை கடவுளாகவே நினைத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் வாயை மூடி இருக்கு. இந்த அரசாங்கம் மிக அதிகமான அதிகாரத்தை இந்த போலீஸுக்கு கொடுத்திருக்கா, இல்ல போலீஸை கண்ட்ரோல் செய்யவே முடியாத ஒரு பவர்லெஸ் அரசாங்கமா தமிழ்நாட்டுல இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. எங்க ஒண்ணு நடந்தா பரவாயில்ல, ஒன்னொன்னும் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? ஊருக்குள்ள எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டான். இந்த விரல் 5 விரல்ல 5 விரலும் வித்தியாசமா தான் இருக்கு. அதுக்காக என்ன செஞ்சிடலாம், இந்த விரல் தான் பெருசு இது சின்னதுன்னு சொல்லி வெட்டி போட்டுடலாமா? இல்ல இந்த விரல் எல்லாம் மேல பார்த்த மாதிரி இது மட்டும் இந்த சைடா பார்த்த மாதிரி இருக்குன்னு இதை கத்திரிச்சு போட்டுடலாமா? அப்படிதான் இருக்கு இந்த சமுதாயத்திற்குள்ள. ஒரு மனுஷனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனும் நம்மை போன்ற ஒரு பிறப்பு என்பதை எந்த போலீசாரும் உணராமல் இருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது.